ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? நான் தான் உங்கள் வில்லேஜ் அரசன். எப்படி இருக்கீங்க? இப்போது 3 டேஸுக்கு லைவ் அப்டேட் பார்க்கலாம் வானிலை. ஓகேவா? பாருங்கள் எப்படி நவருன்ட்டு. இந்த புயலானது எப்படி நவருன்னு மட்டும் பாருங்கள். எந்த அளவுக்கு பாருங்கள், நவந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இதுதான் லைவ் அப்டேட். டுமாரோ வரைக்கும் அந்த புயல் பாருங்கள். ஆனால் பரவாயில்ல, நம்ம இந்தியாவுக்கு எதுவும் கிடையாது. காற்று அடுத்தது டுமாரோ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்னைக்கு நேராக இருந்தது. இப்போ பாருங்கள், இலங்கை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், டூரிஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்தியாவை பார்க்கலாம். தாய்நாடு இந்தியா. ஒரு நிமிஷம் வர இருங்க. ஜிபிஎஸ்சில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஜிபிஎஸ்சில் பார்த்தா நல்லா நார்மலாக இருக்குது. போயிட்டு இப்போ நம்ம சேட்டலைட்டை நம்ம இந்தியா அந்தளவுக்கு பிழைச்சின்னு இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நேற்று போட்ட அப்டேட்டு தான் இன்றைக்கும். நியூ டெல்லி இந்தியா. அதே பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா நல்லாயிருக்கு. இந்தியா இந்தியா இந்தியா. நெக்ஸ்ட்டு காற்று எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும். சும்மா நார்மல் தான், அதிகமாக காற்று நார்மலாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான காற்றுலாம் கிடையாது. ஓகே, நார்மலாக இருக்குது, பார்த்துக்கலாம். அப்புறம் வரைகிறேங்க. மேகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். மழை மேகங்கள் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இங்கே இல்லை. ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்குது. அது அங்கே அந்த அளவுக்கு மலைப்பகுதினால அப்பப்போ சரகாத்தடிக்கும். அதுவும் இப்போலாம் பனிக்காலம், அவெல்லாம் எங்கே இருக்கும் இப்படி இருக்கும். டிட்வா புயலானது ஆனால் வச்சு செஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். சென்னையெலாம் நல்லா மேகங்கள் இருக்குது. மழை மேகங்கள் கிடையாது, பனி மேகங்கள். ஓகேவா? வரையிருங்க. அடுத்தது டெம்பரேச்சர் பார்க்கலாம். 16 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இங்கே 17, 15. அப்போல்லாம் இங்கெல்லாம் நல்லா கூலிங்காக இருக்குது. 13. தேனி 19, 16 இருக்குது. பாருங்க, இங்கெல்லாம் -16 டிகிரி செல்சியஸ். அப்போல்லாம் நினச்சி பாருங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஐஸ் பிரிட்ஜில் இருப்பீங்கள, அந்த மாதிரி எடுத்து வைக்க வேண்டியதான். இதுதான் மைனஸ்ன்றது. இப்போது கேள்விப்பட்டேன், ஊட்டியில் -2ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூர், கேரளா, வால்பாறை, பொள்ளாச்சி, அந்தளவுக்கு மைனஸ்லாம் கிடையாது. 15 கிட்ட தான் இருக்குது. 13 பாருங்கலாம், நல்லா கூலிங்காக இருக்கும். 13. அப்போ அதை விட பார்க்க நம்ம தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு கிடையாது. 19 இருக்குது. இப்போது ஒரு அப்டேட் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே பாருங்க, இந்த ஒரு நிமிஷம் வராருங்க.
நான் மார்க் பண்ணுறேன். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இந்த இதில் இருக்கு பாருங்க, ஜிம்புவா இப்போ இந்த நாடு வந்து ரெண்டா உடைய போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த நாடு ரெண்டா உடஞ்சி இந்தியாவில் வந்து மோத போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இதோட உடஞ்சி இதை இருக்கு பாருங்க, இந்த இது மட்டும் கிராவ், இந்த இது ஃபுல்லாக உடஞ்சி இந்தியாவில் வந்து கேரளா பக்கம், கேரளா மும்பை இந்த சைடில் மோத போகுது. அப்போ என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ நம்ம ஊட்டியில் பார்த்த -டிகிரியானது அடுத்தது இங்கே மழையானது உருவாக போகுது. இப்போது அது எப்படின்னா வச்சிங்களா, அதாவது வேகமாக வந்து மோதாது, வேகமாக மோதினா இந்தியாவுக்கு பாதிப்பு. அதனால் ரொம்ப ஸ்லோவாக வருது. ஸ்லோவாக வரதுனால அது இன்னும் வருஷங்கள் நிறையவே இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது 10 மில்லியன் இயர்ஸ் ஆகும்னாங்க ஸ்லோவாக நான் வந்து ஏன்னா இப்போ அங்கே வெடிப்பு உண்டாயிருக்கு தெரியும். நீங்களாக போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த நாடானது இந்தியா வந்து இதாக போகிற, அதை நான் அடுத்த இதில் உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னைக்கு அதாவது அவ்வளோதான். இன்றைக்கி மழைகள் வாய்ப்பு குறைவு. பனிக்கு நைட்டு கூலிங் அதிகமாக இருக்கும். இருங்க, சேட்டலைட் மூலமாக பார்த்துட்டு ரேடாரில் பார்க்குமோ, ரேடாரில் பாருங்க சும்மா நார்மலாக தான் இருக்குது. இந்தியாவை பசுமையாக அமைக்கும். ஆனால் நம்ம அதாவது கேரளா மாதிரி பசுமையானது எதுனா வச்சுக்கோங்க இலங்கை. பாருங்க ஃபுல்லாக பச்சை தான் இருக்கும். அங்கே மலை பிரதேசம், அதனால் ஒரு நிமிஷம் வராங்க. அடுத்து சேட்டலைட்டை பார்த்துட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சேட்டலைட்டை பார்த்துட்டு நான் அந்த வீடியோவை அப்புறமா போட்டு வரேன். எடுத்து உங்களுக்கு போடுறேன், போடாமலாம் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. அடுத்தது அப்டேட்டில் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.